அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டுடே சீரியல் ரிவ்யூ பார் கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகுது இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு துர்காவை பிடிக்குமா, இல்லை கௌரியை பிடிக்குமா, இல்லை கனகாவை பிடிக்குமா, இல்லை வீணாவை பிடிக்குமா, இல்லை சத்யா டாக்டரை பிடிக்குமா, இல்லை அசோக்கை பிடிக்குமா, இல்லை டிஎஸ்பி நந்தினியை பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட துர்காவை கொண்ட வீணாக போன இந்த பாஸ்கர் தான் கடைசியாக உயிரோடு இருக்கிறான். இவனும் இப்போ சாவ போகிறான்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஆனால் எப்படி சாவ போகிறாங்கிறத ரொம்பவும் சஸ்பென்ஸாக வச்சுட்டுருக்குறாங்க. நம்மளோட டிஎஸ்பி நந்தினி அவங்க போக்கில் போயிட்டுருக்குறாங்க. நம்மளோட கடப்பா கனகா சொன்னதை வச்சு அப்படி போகும்போது ஒரு கஞ்சா கடத்துகிற கும்பல்லேருந்து ஒருத்தன் வண்டியில் போலீஸ் ஸ்டேஷன் வண்டியில் அடிபட்டு விழுந்து எழுந்து ஓடிட்டுருக்கிறான். அவன் நேராக போயிட்டு பாஸ்கர் இருக்கிற இடத்த அவனே காட்டி கொடுத்துட்டான். இதுக்கு மேலே என்னங்க பாஸ்கர் என்ன பண்ண போகிறாங்க? பாஸ்கர் டிஎஸ்பி நந்தினி கையால் கிடச்சி அவங்க டிஎஸ்பி நந்தினி நேராக ஜமீன் குடும்பத்துக்கிட்ட கொண்டு வராங்க. ஸ்டேஷனுக்கு கூட கொண்டு போகல. இப்போ யார் கொல்ல போகிறாங்கன்ட்டு பார்க்க போகிறேன். ஜமீன் ஆவுடையப்பன் கொள்கிறாரா, இல்லை கடகா அதாவது துர்கா கொல்ல போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பி நந்தினி அவங்களுக்கு சவாலாக கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் சார்பாக 7 மணிக்கெல்லாம் அவன் உயிர் போக போது உங்களால் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பிளாக்மெயில் கும்பல்லேருந்து ஃபோன் பண்ண மாதிரி நம்மளோட கனகா மேடம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்மளோட ஆவுடையப்பன் நம்மளோட துர்காவை கண்காணிக்கிறதுக்காக ஜிபிஆர்எஸ் செட் பண்ணி ஒரு பிரேஸ்லெட்டை வீணாக்கிட்ட கொடுத்து போட சொல்கிறாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட துர்காவும் போடு வீணா, இதெல்லாம் ரொம்ப ஓல்டு டெக்னிக்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. ஆவுடையப்பனை புதுசாக எதனா முயற்சி பண்ண சொல்லுன்னு சொல்லிட்டு வீணாவை கிண்டல் பண்ணிட்டுக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.